உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த வள்ளலார் விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளலார் தேவையில்லை. நான் சொல்லுகிறேன், அதுக்கு பெருவழி என்று பெயர். 100 ஏக்கர் அந்த பகுதி மக்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள். பெருவழி என்பது ஒரு அரை ஏக்கர் 1/4 ஏக்கர் இடத்தில் கட்டப்படுகின்ற கோயிலை சுற்றி 101.5 ஏக்கர் வெட்ட வழியாக இருக்க வேண்டும். மக்கள் இங்கே கூட வேண்டும். அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கூட வேண்டும். இந்த ஜோதியை தரிசிக்க வேண்டும் என்று அவர் விரும்பி, அது வெகு காலமாக 150 ஆண்டு காலமாக அது வெறும் பொட்டலாக இருக்கிறது. எவனுமே அதை ஆக்கிரமிக்கவில்லை. அதிலே போய் அரசாங்கம் வள்ளலார் இன்டர்நேஷனல் கட்டுகிறேன் என்று ரொம்ப பெரிய உனக்கு கருத்தோ? சும்மா போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு வெட்டி தகராறு செய்து கொண்டு அந்த மக்களெல்லாம் இந்த கட்டப்படுகின்ற இடத்தில் உள்ள குழியில் இறங்கி நின்று கொண்டு நாங்கள் வரமாட்டோம் என்று போராடுகிறார்கள். அவர்களெல்லாம் போலீஸ் கைது செய்து அவர்களை கொண்டு போய் வைத்து அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை நீதிமன்றத்திற்கு அலைய வைத்து, அவர்களெல்லாம் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள். வள்ளலார் என்ன விரும்பினாரோ அந்த விருப்பத்தின்படி அது பெருவழியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என்னை போலவர்களும் சொல்லுவார். இல்ல, வள்ளலாரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம். இன்னும் வள்ளலார் என்ன நீ அடுத்த கட்ட? வள்ளலாருடைய கொள்கைகள் வள்ளலாரை கொண்டு போவோம். வள்ளலார் தான் கொண்டு செல்லப்படுவதற்காக சொன்ன கொள்கைகள் அல்ல, மக்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக சொன்ன கொள்கைகள். இந்த ஆட்சியாளர்களுக்கு அறிவே கிடையாது என்கின்ற காரணத்தினாலே தான் அது கடைப்பிடிக்கப்பட வேண்டிய நெறி என்று கருதாமல் இதை கொண்டு போய் பெருவழியில் எதிர்கட்டுகிறாய். அந்த ஒரு தனியார் 40 ஏக்கரை சுருட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்கிறான். அங்கே போய் கட்டு, வேறு இடத்துல கட்டு. வேறு இடத்துல கட்டினால் வள்ளலாருடைய இன்டர்நேஷனல் வளராதா? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழக்கருப்பையார். வணக்கம் சார். இப்போ இந்த வள்ளலார் விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளலார் தேவையில்லை. நான் சொல்லுகிறேன், அதுக்கு பெருவழி என்று பெயர். 100 ஏக்கர் அந்த பகுதி மக்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள். பெரும்பகுதியாக அந்த பகுதி முழுவதும் படையாட்சிகள் தான். அவர்கள் தான் வள்ளலார் மீது பெரும் விருப்பத்தோடு இருந்தவர்கள். அவர்கள் வள்ளலார் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கடைசியில் அந்த ஏழை மக்களுக்கிடையே தொண்டு செய்வதற்கு போனால் அவர்களுடைய வறுமையைத்தான் பாடுகிறார். பசியினால் இழைத்தே என்று சொல்லி அவர்களை சுற்றி இருக்கிற மக்கள் இவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை பற்றி தான் அவர் பாடுகிறார். அவர்களுக்காகத்தான் அவர் எல்லா இரக்க கொள்கைகளையெல்லாம் பேசுகிறார். ஆக அந்த மக்கள் அவரை ரொம்ப கொண்டாடி இருக்கிறார்கள். 100 ஏக்கர் இவர்கள் புதிய கோயில் ஒன்றை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு கட்டிய போது அது ஒரு புதிய பார்வை. அது அந்த பார்வையின் அடிப்படையில் ஒரு கோயிலை, அதுவும் மேற்கத்திய பாணியில் அவர் கட்டினார். கட்டிய போது அந்த கோயிலுக்கான தேவை ஒரு அரை ஏக்கர் 3/4 ஏக்கர் தான் இருக்கும். ஆனால் 100 ஏக்கர் அந்த மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவரை பெரிய மகானாக நினைத்தார்கள். அது உண்மை. தமிழர்களுக்கு வாய்த்த கடைசி மகான் வள்ளலார் தான். அது மட்டுமல்ல, அவர் ஒரு பெருவழியில் இது அமைய வேண்டும் என்று விரும்பினார். பெருவழி என்பது ஒரு அரை ஏக்கர் 1/4 ஏக்கர் இடத்தில் கட்டப்படுகின்ற கோயிலை சுற்றி 101.5 ஏக்கர் வெட்ட வழியாக இருக்க வேண்டும். மக்கள் இங்கே கூட வேண்டும், கூடி அதை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு விரும்பி பெருவழி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். வெளி என்பதில் சிறு வழி என்பது கொஞ்சம் இடம். பெருவழி அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கூட வேண்டும், இந்த ஜோதியை தரிசிக்க வேண்டும் என்று அவர் விரும்பி, அது வெகு காலமாக 150 ஆண்டு காலமாக அது வெறும் பொட்டலாக இருக்கிறது. எவனுமே அதை ஆக்கிரமிக்கவில்லை. அதிலே போய் அரசாங்கம் வள்ளலார் இன்டர்நேஷனல் கட்டுகிறேன் என்று ரொம்ப பெரிய உனக்கு கருத்தோ? நீ காலையில் கோழி திம்பாய், நடுப்பகலில் மீன் திம்பாய், ராத்திரிக்கு ஆட்டுத்தலை திம்பாய். பெரிய உனக்கு வள்ளலார் மீன் பெரிய ஈடுபாடோ? சும்மா போய் அங்கே உட்கார்ந்து கொண்டு வெட்டி தகராறு செய்து கொண்டு அந்த மக்களெல்லாம் குழியில் இறங்கி நாங்கள் இந்த கட்டப்படுகின்ற இடத்தில் உள்ள குழியில் இறங்கி நின்று கொண்டு நாங்கள் வரமாட்டோம் என்று போராடுகிறார்கள். அவர்களெல்லாம் போலீஸ் கைது செய்து அவர்களை கொண்டு போய் வைத்து அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை நீதிமன்றத்திற்கு அலைய வைத்து, அவர்களெல்லாம் அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள். வள்ளலார் என்ன விரும்பினாரோ அந்த விருப்பத்தின்படி அது பெருவழியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். என்னை போலவர்களும் சொல்லுவார். அது அவர் என்ன விரும்பினார், அவர் விரும்பிய அண்டசராசர கொள்கைகள் என்ன, அதுதான் முக்கியமானது. தவிர உனக்கு என்ன தெரியும்? நீ திருமுறை படித்தவனும் இல்லை, திருமுறையை கடைப்பிடிக்கின்றவனும் இல்லை. ஒரு ஒழுக்கமும் இல்லாத கட்சி திமுக. அவர் சொல்லுகிறார், தயையை கொண்டு தயையை அடைய முடியுமே, அல்லது இறைவனுடைய சலுகையை நாம் அடைவதற்கு ஒரு தயை உள்ளவன் தான்
இறைவனுடைய தயவை அடைய முடியும் என்கிறார். நீ இன்னொருவனுக்கு தயவு காட்டாமல் நீ எப்படி இறைவனுடைய தயவை அடைய முடியும் என்று கேட்கிறார். வணங்குவதினாலே, நாம் காவடி எடுப்பதினாலே அடைய முடியும் என்பதெல்லாம் அவருடைய கொள்கை இல்லை. ரொம்ப எளிமையாக கொள்கை பேசியவர் அவர். உயிர் இரக்கம், எந்த உயிரையும் கொள்ளாதே, அது கொண்டு வேறு தின்னாதே, எந்த உயிரையும் கொள்ளாதே. உயிர் இரக்கம், பசி நீக்கம். எந்த ஒரு உயிரும் பசியோடு இருக்கக்கூடாது. பசியினால் ஒரு மனிதன் சாகக்கூடாது, பசியினால் ஒரு மனிதன் துன்புறக்கூடாது. 2 கொள்கை தான் வைத்தார். எந்த ஒரு மனிதனுடைய பசியையும் பார்த்து கொண்டிருக்காதே என்று சொல்கிறார். அதுக்காகத்தான் சத்திய தர்மசாலையை திறந்து அணையாத அடுப்பை உண்டாக்கி இன்றைக்கு வரையிலும் சோறு வடித்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த மனிதனுக்கும் எந்த தேவையும் இல்லை என்றால் குற்றம் இல்லை, பசிக்கு சோறு இல்லை என்றால் குற்றம். இடையரா பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டுளம் பதைத்தேன் என்று சொல்வார். இந்த பசி ஆறாமல் திரிகின்ற வெற்றரை கண்டு நான் உளம் பதைத்தேன் என்று சொல்வார். இந்த நிலை இருக்கலாமா என்று. அது மாதிரி உயிர் இரக்கம், பசி நீக்கம். அப்புறம் ரொம்ப எளிமையாக அவர் சொல்லிவிட்டார், விழித்திரு, எப்பவும் பி அலர்ட், பசித்திரு, முழு வயிறு சாப்பிடாதே என்று, 3/4 வயிறு சாப்பிடு, பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. கூட்டத்தோடு சேராத முட்டாளா போயிடுவாங்கிறாரு. தனித்திரு என்ன, சாலிட்யூடு, தனித்திரு. தனியாக இருந்தால் தான் சிந்திக்கலாம், நல்லது கெட்டது எண்ணலாம். இது பெரும் மந்தை ஆடா, நம்ம ஆடுகளோட உரசிக்கினே தெரியுதுக்கு தனித்திருங்கிற இவ்வளவு பெரிய கொள்கை. அவர் என்ன நீ இன்டர்நேஷனல் கட்டுறாங்கிற? உங்கள் அப்போ வள்ளுவருக்கு 133 அடிக்கு சிலை வைத்து விட்டு செய்ய வேண்டிய குற்றங்களே பாக்கி கிடையாது. இல்லை, வள்ளலாரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். இன்னும் வள்ளலாரை என்ன நீ அடுத்த கட்ட? வள்ளலாருடைய கொள்கைகள் வள்ளலாரை கொண்டு போகும். வள்ளலார் தான் கொண்டு செல்லப்படுவதற்காக சொன்ன கொள்கைகள் அல்ல, மக்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக சொன்ன கொள்கைகள். ஆக வள்ளலாரை உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது என்கின்ற காரணத்தினால், இந்த ஆட்சியாளர்களுக்கு அறிவே கிடையாது என்கின்ற காரணத்தினாலே தான் அது கடைப்பிடிக்கப்பட வேண்டிய நெறி என்று கருதாமல் அதற்கு கல்லை வைத்து மண்ணை வைத்து கோயிலை கட்டி பெரிய விளக்குகளை போட்டு சிலை வடித்து அதனுடைய பெருமையை நாம் நிலைநாட்டி விட்டோம். ஆகவே இனிமேல் நமக்கு வேறு வேலை கிடையாது, அவ்வளோதான். அது பெருமை. திருவள்ளுவருக்கு 133 அடிக்கு சிலை வைத்து விட்டோம். இனிமேல் நமக்கு என்ன இருக்கிறது? நாம் லஞ்சம் வாங்குவோம், கொள்ளையடிப்போம், திருடர்களை எல்லாம் மந்திரிகளாக வைத்துக்கொள்வோம், எல்லாம் தப்பும் நம்ம செய்வோம். திருவள்ளுவருக்கு நாம் எதற்கு சிலை வைத்தோம்? தமிழின் பெருமையை காட்டுவதற்கு, தமிழனுடைய அறிவை காட்டுவதற்கு. காட்டி என்ன செய்ய போகிறேன்? அது கடைப்பிடிப்பதற்கு உனக்கு திருக்குறள் பயன்படாது என்றால், வள்ளுவன் இறந்து போய்விட்டான், அவனுடைய பெருமையும் உனக்கு தெரியாது, சிறுமையும் உனக்கு தெரியாது. இறந்து போன மனிதனுக்கு எதுவும் தெரியாது. அது நாம் பயன்படுவதற்காக அவனுடைய பெருங்கருணை காரணமாக உருவாக்கப்பட்டான். அதுபோல் சொல்லுகிறேன், வள்ளலார் கடையை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று வருந்தி விட்டு போனார். இன்றைக்கு கடை விரிந்திருக்கிறது, கொள்வாரும் இருக்கிறார்கள். இத்தகைய நிலையில் மக்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். அங்காங்கே சன்மார்க்க சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன. மலையாளத்தில் இருக்கிறது, சிங்கப்பூரில் இருக்கிறது, தமிழ் பேசுகின்ற இடமெல்லாம் இருக்கிறது. அவர்கள் அதை கடைப்பிடிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சோறு கொடுக்கிறார்கள், புலால் உண்பதை விடுகிறார்கள், இரக்க உணர்வை கொள்கிறார்கள். நீ என்ன வளர்க்குற? இதை கொண்டு போய் பெருவழியில் எதிர்த்து கட்டுகிறாய். அந்த ஒரு தனியார் 40 ஏக்கரை சுருட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்கிறான். அங்கே போய் கட்டு, வேறு இடத்துல கட்டு. வேறு இடத்துல கட்டினால் வள்ளலாருடைய இன்டர்நேஷனல் வளராதா? திருவள்ளுவர் இருந்த வீட்டில் தான் திருவள்ளுவருக்கு சிலை வைத்திருக்கிறாயா? எங்கே வைத்தாலும் திருவள்ளுவர் தானே. அதுபோல் வேறு இடத்துல கட்டு. எதற்காக? பெருவழியிலே நீ பெருவழி என்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். அது பெருவழியில் பெருவாரியான மக்கள் கூட வேண்டும் என்று விரும்புகிறார். அதை நீ எதற்கு அடைத்து கட்டுகிறாய்? நீ இது கட்டுவாய், பிறகு அடுத்தவன் லாட்ஜ் கட்டுவேன், அரசாங்கத்திலேயே லாட்ஜ் கட்டுவீர்கள், மந்திரிகள் தங்குவதற்கு, இப்படியே போகும். ஆகவே எந்த அறிவும் இல்லாத ஆட்சி இது, சும்மா வெறும் பகட்டு. இதற்கு மக்களை கைது செய்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். நான் சொல்லுகிறேன், வெகுண்டு எழுந்து இந்த ஆட்சி போகின்ற போது இவர்கள் உண்டாக்கியவையெல்லாம் சேர்ந்து போயிடும். இந்து சமய அறநிலையத்துறையும் தனியாக இருக்குது, அது கோயில்கள் அது மூலிமா நிர்வாகம் செய்யப்படுது. ஸோ இப்போ அதோட ஒரு நீட்சியாக இந்த முயற்சி நம்ம பார்க்கவே முடியாது. என்ன நீட்சியை? சேகர்பாபுக்கு என்ன தெரியும்? வள்ளலார் பற்றியே தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர்களுக்கு இந்து சமயமும் தெரியாது, தமிழ் சமயமும் தெரியாது, எதுவும் தெரியாது. பணம் அடிக்கிறது ஒன்றை தவிர இந்த திமுகவுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் வள்ளலார் அன்பர்கள் முடிவு செய்ய வேண்டும்.
வள்ளலார் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு ஒரு தகர விளக்கிலே உண்டாக்குகிறார். நான் கேட்கிறேன், இவ்வளவு பெரிய இடங்களை கொடுத்தவர்கள் ஒரு வெள்ளி விளக்கை உண்டாக்கி கொடுக்க மாட்டார்களா? தங்க விளக்கை உண்டாக்கி வெறும் தகர விளக்கு. அந்த தகர விளக்கு தான் அதில் கடவுளுக்கு வடிவத்தை ஏற்படுத்தினால் இவன் பூஜை செய்கிறான், அபிஷேகம் செய்வான், இல்லாத சடங்கெல்லாம் செய்வான். ஆகவே வடிவம் இல்லாத நெருப்பை என்ன செய்வீர்கள்? ஒரு ஏற்றி வைத்து விட்டால் அது பாட்டுக்கு எரிந்து கொண்டிருக்கும். அதுவும் அதில் எளிமை தோன்ற வேண்டும் என்று கருதித்தான் தகர விளக்கு வைக்கிறான். யாராவது செய்ய முடியுமா? அதை என்னென்னமோ சிந்திக்கிறார். ஏழைகளை பற்றித்தான் அவருக்கு சிந்தனை, ஏழைகளை பற்றித்தான் சிந்தனை. அதனால் என்னை கடவுள் என்று சொல்லுகிறார்கள், நான் மனிதன், இந்த மக்கள் அறியாமையில் வாழ்கிறார்களே என்று சொல்கிறார். எல்லாரும் அவனவனை கடவுளாக ஆக்கி கொண்டு விட்டான். அவர் மட்டும் தன்னை கடவுள் என்று சொல்வது குறித்து எரிச்சல் அடைகிறார். இந்த மக்களுடைய அறியாமை என்று சொல்கிறார். அவ்வளவு பெரிய மகானுக்கு அவன் விரும்பியபடி ஒரு பெருவழி இருக்கட்டும், அந்த பெருவழியிலே மக்கள் கூடட்டும். வள்ளலார் இவ்வளவு காலத்திற்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டில் ஊன்றுவது என்பது ஒரு நல்ல போக்கு, நல்ல போக்கு. இதை சன்மார்க்க சங்கங்கள் அவரவர்கள் வளர்க்கிறார்கள். நீ இதில் கை வைக்காதே. ஸோ அரசு தலையிடக்கூடாது. அரசு தலையிடவே வேண்டாம். நீ இந்த உண்டியலில் காசு திட்டுவதெல்லாம் இங்கே வைத்துக்கொள், அறநிலையத்தையோடு வைத்துக்கொள். இந்த மேலதிகாரி கீழதிகாரி எல்லாம் வைத்துக்கொள். என்னுடைய மனைவியார் எட்டி கொண்டு இந்த உண்டியலில் காசு போடுவார்கள். உயரத்தை விட அது உயரம் கூட. மந்திரிக்கு போகிறது எக்கிக்கிறதுக்கு போடுறேன். ரொம்ப முயற்சியோடு அவன் ஜௌரியமாக பங்கு பிரித்து எடுத்துக்கொள். அந்த மாதிரி இவர்கள் என்ன வள்ளலாரை வளர்க்கிறார்கள், அதை விட்டால் அதுவாக வளரும். நீ ஒன்றும் வளர்க்க வேண்டாம். எது சிறந்ததோ மக்களால் போற்றப்படுறதோ அதில் போய் இவர்கள் நுழைந்து விடுவார். நுழைந்து விட்டு நான் தான் செய்தேன் என்று 2 கட்டடத்தை கட்டி கொடுத்து நான் தான் அதை வைத்தேன், இதை வைத்தேன். உனக்கு இந்த பேனா வைக்கிறதுக்கு கடைசியில் கைவிட்டு விட்டா இது மாதிரி என்னமோ உங்கள் அப்பனுக்கு ஊராகவும் சிலை வை, இன்னொரு ஆட்சி வந்த பிறகு எடுத்தறிந்து விட்டு போய்விடுவான். அவ்வளோதானே தவிர வள்ளலாரிடம் நீ போக வேண்டாம். வள்ளலாரை நீ கடைப்பிடிக்கின்றவன் இல்லை. வள்ளலாரை பற்றி தெரியாது, உனக்கும் தெரியாது, சேகர்பாபுக்கும் தெரியாது, இந்த ஆட்சியில் இருக்கவனுக்கு தெரியாது. எது சிறந்ததோ அதில் போய் நுழைவதற்கு நீ முயலாது. மக்கள் எதிர்க்கிறார்கள். கட்டடம் கட்டாதே என்கிறார்கள். கட்டடத்தை எடு, வேறு எங்கனையா அது கட்டு. அந்த வடலூரில் எங்கிட்ட தனியார் ஆக்கிரமிப்பு நிலங்களெல்லாம் இருக்கும், அரசு நிலம் இருக்கும், அங்கே போய் கட்டு. இது எதுக்கு அதற்குள்ளே கொண்டு வந்து கட்டுக்கிறேன்? நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.